ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த முருங்கைக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கிட்ட வந்து யாரோ கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களாம். நல்லா நீட் முருங்கைக்காங்க சூப்பராக இருந்தது. அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் தொக்கு வந்து செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா நிறைய நீட் முருங்கைக்காய் ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் பாதி அம்மாட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மீதி இருந்தது கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு மீதி இந்த தொக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன், 3 தக்காளி கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி போட்டோன்னா பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் பொறுக்கி வைப்பாங்க. அதனால் இதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தனியாகவும் தக்காளி தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் கூட அழகாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஒருத்தருக்கு தான் சமைக்கணுன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அடுத்து தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு மட்டும் உரித்து வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு போடலைனாலும் பரவாயில்ல, இப்படியும் செய்யலாம். பூண்டு போடாமலும் செய்யலாம். நான் சும்மா வாசனைக்காக போடுறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான், ரொம்பலாம் தேவையில்லை. முருங்கைக்காய் ஒரு கடையில் இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன்றதுனால நிறைய முருங்கைக்காய் இப்போ வந்து கிடைக்கிது. அது வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு. இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்து இது கூட வந்து வதக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை, அந்த தக்காளி வெங்காயம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த மசால் பொடி அந்த மிளகாத்தூள் தான் வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே வந்து இந்த மிளகாத்தூள் வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் இதெல்லாம் போயிடும் கொஞ்சம் வதக்கணும்னா, அதனால தான் இது கூட வந்து வதக்கிறது. இது வந்து இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க முருங்கைக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் தொக்கு. சுட சுட சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இது வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குறதாகணும் இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த கிரேவி மட்டும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது கூட முருங்கைக்காய் போட்டு சும்மா 2 கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நான் மிக்சியில் அரைச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படி கழுவி இதில் வந்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்து நல்லா வந்து கிரேவியாக வரணும். அந்த டைமில் வந்து நம்ம இறக்கிடலாம். இந்தமாரி வதக்கி அந்த வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி செய்யும்போது கொஞ்சம் நிறையாவும் குழம்பு தொக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இந்தமாரி செய்யுது. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு கிடைக்காது. பொடியாக நறுக்கி போட்டால் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கிரேவியாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இதோட நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்தோடு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.